ஒரு மனிதன் வந்து தனக்கு எந்த பாதிப்பு ஏற்பட்டாலும் இப்படி வந்து பக்கத்து வீட்டுக்காரனோ அல்லது எதிர் வீட்டுக்காரனோ அல்லது ஒரு எதிரியோ தெரிந்தவரோ தெரியாத நபரோ நமக்கு ஒரு வந்து துன்பம் இழைத்து விட்டார், இது குறித்து நான் நீதி தேட வேண்டும் என்று நீங்க நினைக்கிற பொழுது அதை ஒரு எழுத்து மூலமா ஒரு கம்ப்ளைண்டா எழுதி கொண்டோ அது நேராக காவல்துறைக்கு போகலாம். தகவலை சொன்னீங்கன்னா ஏமா இதை மனுவா கொடுக்க விரும்புறீங்களா இல்ல ஓரலா சொல்றீங்களா? ஓரலா சொன்னீங்கன்னா அதை பத்தி ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் அப்படின்னு எஃப்ஐஆர் பதிவு பண்ணோம். நீங்க வந்து அது பெருசா கம்ப்ளைண்டரா எப்படி சார், கம்ப்ளைண்டர்லாம் எனக்கு எதுவும் தெரியாது சார் அப்படின்னு சொல்லுவாங்க. கம்ப்ளைண்டரா நான் இந்த மாதிரியான பாதிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிற விவரத்தை பதிவு செய்து ஒரு பேப்பர்ல பதிவு செய்து கொடுக்கறதுக்கு பேர் தான் புகார் மனு. அவர் மேல புகார் சொல்றீங்க. அந்த கம்ப்ளைண்ட்ல எந்த இடம், எந்த நேரம், என்ன நிகழ்வு, இந்த மூன்று என்ன ஆச்சு, இது எந்த மாதிரி நீங்க பாதிப்பு உள்ளாட்டுங்க, என்ன ரெம்படி கேட்கறீங்க அப்படிங்கிறத மட்டும் நீங்க குறிப்பா எழுதினா போதும். ஆனால் அரசு துறையில வந்து மருத்துவத்துறையும் காவல்துறையும் இலவசமாக தான் பணியாற்றி வருகிறோம். அதனால நீங்க காவல்துறையில கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு எந்த ஃபீஸும் கிடையாது. அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டர் கூட நம்ம வந்து 100க்கு ஃபோன் பண்ணோம்னா அவங்க கைட் பண்ணுவாங்க அப்படின்ற. அவங்க என்ன சொன்னாங்க, நீங்க கோட்டூர்புரம் காவல் நிலையத்துக்கு போயிட்டு நீங்க கம்ப்ளைண்ட் லாட்ஜ் பண்ணுங்க, இது மாதிரி ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்கிறார், அதை வந்து அவங்க கமிஷனருக்கும் தகவல் கொடுத்துட்டாங்க. எல்லா மொபைல்லையும் கண்டிப்பா இருக்க வேண்டிய ஆப்ல அந்த காவலன் ஆப்பும் ஒன்று. அந்த பெண்களுக்கான அவசர சட்ட உதவி எண் இருக்கு பாத்தீங்களா, 1093, அந்த நம்பரும் வந்து உங்ககிட்ட இருக்க வேண்டிய எண். இந்த 2 எண்களையும் கண்டிப்பா எல்லா செல்போன்களையும் கையில வச்சுக்கணும். ஆர்ஆர் ரிவ்யூ நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நமக்கு நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா காவல்துறையில என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு, ஒரு காவல்துறைக்குள்ள போனோம்னா, அதாவது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனோம்னா எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணணும், யாரை மீட் பண்ணணும், அங்க ஏதாவது ப்ரொசீஜர் இருக்கா, இல்ல அதுக்கான அமௌண்ட் ஏதாவது பே பண்ணணுமா, இப்படி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நம்ம மக்களுக்கு தெரியாம இருக்கு. அதை பத்தி சந்தேகங்களை பற்றி நாம முன்னாள் காவல்துறை உதவி ஆணையர் திரு ராஜேந்திரன் ராஜா சார் கிட்ட அந்த டவுட் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? வணக்கம், நல்லா இருக்கேன் சார். இப்போ பேசிக்காவே பாத்தீங்கன்னா மக்களுக்கு வந்து நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கு. இப்போ பெண்களுக்கு ஆகட்டும் இல்ல ஆண்களுக்கு ஆகட்டும், குடும்பத்துல இருக்க யாராவது ஒரு பிரச்சனைனால, இப்ப சொத்து பிரகாரமா இருக்கணும், இல்ல அண்ணன் தம்பி சண்டை, ஏதோ ஒண்ணு, எதுவா இருந்தாலும் ஒரு காவல்துறையில போயிட்டு எப்படி அவங்க கிட்ட அணுகணும், எப்படி அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், இதுக்கான ப்ரொசீஜர் என்னன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. அதாவதுமா, காவல்துறை வந்து 24 மணி நேரமும் பொதுமக்களுக்காக பணியாற்றி கொண்டிருக்கிற ஒரு துறை. ஒரு நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கையை பாதுகாக்கிறது. ஒரு நாட்டினுடைய காவல்துறை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வாழுகின்ற ஒவ்வொரு தனி மனிதனுடைய உரிமையையும் உடைமையையும் பாதுகாக்கிற அத்தியாவசியமான துறையாக காவல்துறை விளங்குகிறது. அந்த காவல்துறை வந்து 24 மணி நேரமே பணியில் இருக்கு. மற்ற எல்லா துறையை விட இப்போ எப்படி வந்து மிலிட்ரியை சேர்ந்தவங்கெல்லாம் வந்து பார்டரில் இருக்கவங்க, அவங்க 24 மணி நேரம் பணியில் இருப்பாங்க. 8 மணி நேரம் 8 மணி அவங்களுக்குள்ள மாற்றிட்டாலும் 24 மணி நேரம் அவங்க ஆன் டியூட்டியில் இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மருத்துவத்துறையில் 24 மணி நேரம் இருப்பாங்க. டீச்சர்ஸ்லாம் 24 மணி நேரம் ஸ்கூல்ல இருப்பாங்களா? இருக்க முடியாது. அவங்களுக்கு ஒரு டைமிங். அவங்க டைமிங். இந்த சில ஃபேக்டரியில மட்டும் 2 ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுவாங்க, சில ஃபேக்டரி 3 ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுவாங்க. ஆனால் காவல்துறையும் மருத்துவத்துறையும் எமர்ஜென்சி மாதிரி 24 மணி நேரமே வந்து பணியில் இருக்கக்கூடிய துறையை சேர்ந்தவங்க தான் காவல்துறை. அடிப்படையா காவல்துறை. காவல்துறையில வந்து அடிப்படை பணிகள் அப்படின்னா, கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் கொடுக்கப்பட்டிருக்கிற தனி மனிதன் உரிமைகளான தனி மனிதனுக்கு கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் என்ன செய்யுதுன்னா 395 செக்ஷன் எழுதப்பட்டிருக்கு. கான்ஸ்டியூஷன் எந்த அடிப்படையில் வந்திருக்கு அப்படின்னா, கான்ஸ்டியூஷன் வந்து மனித உரிமை பிரகடனத்தில் மனித உரிமைகள் என்று எதெல்லாம் வந்து வரையறுக்கப்பட்டிருக்கிறதோ அவைகளை அடிப்படையாக உள்ளடக்கி தான் கான்ஸ்டியூஷனே வரைவு எழுதப்பட்டிருக்கிறது. மனித உரிமை அப்படின்னா பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதனாய் பிறந்த ஒருவர் எந்த நாட்டில் பிறக்கிறாரோ அந்த நாட்டினுடைய இயற்கை வளம், செல்வ வளம், வாய்ப்புகள், வசதிகள், வேலைவாய்ப்பு, எனக்கு திருவிழாக்கள் அத்தனையுமே, கலாச்சாரம், கல்வி, மதம் ஆகிய அத்தனையுமே வந்து சுதந்திரமான முறையில் வந்து பெற்று அனுபவித்து அவர் வாழ்க்கையை முடிக்க வேண்டும். அதற்கான சகல உரிமையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது தான் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. அரசியல் உரிமை, கல்வி உரிமை, தேர்தல் நிற்கிற உரிமை, தேர்தலில் பதவி பெறும் உரிமை, அரசு பணி பெறுகின்ற உரிமை, வியாபாரம் செய்கின்ற உரிமை, குடியிருக்கிற உரிமை, பயணம் செய்கின்ற உரிமை, கணக்கிலற்ற உரிமை, அடிப்படை உரிமைகள்லாம் மனுஷனுக்கு இருக்கு. இத்தனை உரிமைகளையும் யார் மீறினாலும் அவங்க உரிமையை வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். ஆனால் அந்த உரிமையை இன்னொருத்தர் வயலேட் பண்றாரு,
இப்ப நான் சுதந்திரமா வாழ்றதுக்கு தகுதி உள்ள ஒரு மனிதன், இந்தியாவுல குடிமகன் அப்படின்னா நீங்க வந்து என்ன தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்றீங்க. எந்த லெவல்ல டிஸ்டர்ப் பண்ணீங்க? திட்டுறீங்க, அதுக்கு ஒரு செக்ஷன் இருக்கு. அடிக்கிறீங்க, ஒரு செக்ஷன் இருக்கு. எங்க வீட்டுக்கு வர வழியை தடுக்கிறீங்க, அதுக்கு ஒரு செக்ஷன் இருக்கு. அப்படி வந்து ஒவ்வொன்றுக்குமே ஒரு செக்ஷன். அது எங்க வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 395 உரிமையையும் பாதுகாக்கிறது ஐபிசியில் இருக்கு, இந்தியன் பீனல் கோடு. இது இந்தியன் பீனல் கோட்ல 511 செக்ஷன் இருக்குமா. அந்த 511 பாதுகாப்பையுமே வந்து கொடுக்கறது யாருன்னா காவல்துறை தான். அந்த உரிமையில தான், அந்த நம்பிக்கையில தான் மனிதர்கள் வந்து இந்த நாட்டுல வாழ்றாங்க, இந்த நாட்டுல பயணம் போறாங்க, இந்த நாட்டுல வந்து கோயில்களுக்கு போறாங்க, இந்த நாட்டுல இரவு நேரங்கள்ல திரைப்படத்துக்கு போயிட்டு தனியா வர்றாங்க. எனக்கு இங்க இருந்து ராமேஸ்வரம் போறாங்க, இங்க இருந்து இமயமலைக்கு போறாங்க, திரும்பி வர்றாங்க. எந்த ஊர்ல விபத்து நடந்தாலும் எனக்கு இப்படி ஒரு விபத்து நடந்து போச்சு அப்படின்னு நீ கம்ப்ளைண்ட் பண்ணி அங்க வந்து எடுத்தோடனே காவல்துறை தான். சோ காவல்துறை வந்து இந்தியா முழுவதுமே நம்ம வந்து மனு கொடுக்க முடியும். ஆனா தமிழ்நாடு காவல்துறைங்கிறது தமிழ்நாட்டுல வாழ்றவங்க பயன்படுத்தி கொண்டிருக்கிற காவல்துறையில எப்படி எல்லாம் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கறது நம்ம வரையறுத்து சொல்லணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு மனிதன் வந்து தனக்கு எந்த பாதிப்பு ஏற்பட்டாலும் இப்படி வந்து பக்கத்து வீட்டுக்காரனோ அல்லது எதிர் வீட்டுக்காரனோ அல்லது ஒரு எதிரியோ தெரிந்தவரோ தெரியாத நபரோ நமக்கு ஒரு வந்து துன்பம் இழைத்து விட்டார், இது குறித்து நான் நீதி தேட வேண்டும் என்று நீங்க நினைக்கிற பொழுது அதை ஒரு எழுத்து மூலமா ஒரு கம்ப்ளைண்டா எழுதி கொண்டோ அந்த நேரம் காவல்துறைக்கு போகலாம். காவல்துறையில இருக்கிற அங்க யாரு வந்து மீட் பண்ணோம் சார்? இப்ப எடுத்தோடனே நம்ம காவல்துறைக்கு போறோம், அங்க நிறைய டிபார்ட்மெண்ட் எல்லாம் இருக்கு. மக்கள் வந்து இப்ப பொதுமக்கள் போறாங்கன்னா முதல்ல யாரு அங்க வந்து சந்திக்கணும்? அதாவதுமா ஒவ்வொரு ஊர்லயுமே வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன் அது இங்கிலீஷ்ல இருக்கும், காவல் நிலையம் அப்படின்னு தமிழ்ல இருக்கும். இதுதான் அடிப்படையா. இப்ப வந்து காவல்துறையில பயிற்சி பெற வேண்டும் என்று நினைக்கிற அப்ளிகேஷன் போடுற நிறைய மாணவர்களுக்கு வந்து காவல்துறை என்றால் என்னன்னு தெரியல. அவர்கள் எல்லாத்துக்குமே வந்து பயன்படுற வகையில நம்ம காவல்துறை பற்றி கொஞ்சம் சொல்லிட்டோம்னா, காவல் நிலையம் அப்படிங்கிறது வந்து அந்த பகுதியில அந்த ஜூரிஸ்டிக்ஷன்ல அல்லது அந்த எல்கைக்குள்பட்ட அல்லது அந்த ஒரு பேரூராட்சி அல்லது பஞ்சாயத்து அல்லது கிராம பஞ்சாயத்து நகர பஞ்சாயத்துன்னு வைங்களேன், அந்த நகரத்துல ஒரு 48 கிராமமோ அல்லது 87 கிராமமோ 110 கிராமமோ அந்த நகரத்துக்கு எவ்வளவு வரும் அதை வரையறுத்து ஒரு அந்த கிராமத்துல வசிக்கிறவங்க எல்லாமே நமக்கு எந்த போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல போய் இந்த மாதிரி ஒரு பாதிப்பு எனக்கு வந்துச்சுங்க, அதனால நீங்க வந்து என்ன செய்யுங்க, இது அவர் மீது எனக்கு நடவடிக்கை எடுங்க. அதுதான் அது முதல்ல போய் அவங்க சந்திக்கக்கூடிய நபர் யாருன்னு கேக்குறோம். அந்த காவல் நிலையத்துல போய் சந்திக்கிற பொழுது ஒரு உதவி ஆய்வாளர் இருப்பாரு அல்லது தலைமை காவலர் இருப்பாரு. தலைமை காவலர் ஏட்டையான்னு சொல்லுவாங்க. ஏட்டையான்னு சொல்லுவாங்க. ஏட்டையாங்கிற பதவி எப்படி தெரியுமா வந்துச்சு? ஹெட் ஐயா. அங்க இருக்கிற போலீஸ் எல்லாருக்கும் அவர் தான் தலைவர். அவர் தான் 3 கோடு போட்டிருப்பாரு. 3 கோடு போட்டிருப்பாரு. அந்த 3 கோடு போட்ட ஏட்டையா தான் மேக்சிமம் வந்து நிலைய பாதுகாப்புல இருப்பாரு. அந்த ரைட்டருக்கு பக்கத்துல அமர்ந்திருப்பாரு. அவர் தான் பெரும்பாலும் பல நேரங்கள்ல அவரு ரைட்டராகவும் இருப்பாரு, அவர் லைசன் ஆபீசராகவும் இருப்பாரு. நீங்க போனோடனே வந்து உள்ள சப் இன்ஸ்பெக்டர் இருந்தாருன்னு வைங்களேன், நீங்க வந்து உடனே ரூம்குள்ள நுழைஞ்சிட முடியாது, தடுப்பாங்க. என்னமா விஷயம்? அப்ப வந்து நீங்க வந்து ஒரு தகவலை சொன்னீங்கன்னா, ஏமா இதை மனுவா கொடுக்க விரும்புறீங்களா இல்ல ஓரலா சொல்றீங்களா? ஓரலா சொன்னீங்கன்னா அதை பத்தி ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் அப்படின்னு எஃப்ஐஆர் பதிவு பண்ணணும். எஃப்ஐஆர் பதிவு பண்ணோம்னா நீங்க வாயில சொல்றதே அப்படியே பதிவு பண்ண முடியாது. நீங்க கம்ப்ளைண்ட் இருக்குதான்னு கேட்பாங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா எங்க கம்ப்ளைண்ட் காட்டுங்க, கோர்ட்டுக்கு நம்ம அனுப்பும் போது அந்த அம்மா கொடுத்த பிராத கொடுங்க, பிராது. அப்ப என்ன சொன்னாங்க ஆரம்பத்துல, அதுக்கு பேர் பிராது, பிராதுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து புகார் மனு அப்படின்னு சொல்லலாம். அதைத்தான் இங்கிலீஷ்ல வந்து கம்ப்ளைண்ட். நீங்க வந்து அது பெருசா கம்ப்ளைண்ட் எப்படி சார், கம்ப்ளைண்ட் எல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது சார் அப்படின்னு சொல்லுவாங்க. கம்ப்ளைண்ட்னா நான் இந்த மாதிரியான பாதிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிற விவரத்தை பதிவு செய்து ஒரு பேப்பர்ல பதிவு செய்து கொடுக்கறதுக்கு பேர் தான் புகார் மனு. அவர் மேல புகார் சொல்றீங்க, அவ்வளவுதான். நீங்க புகார் மனு நீங்க வந்து அதை மனசுல ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா அதுதான் கம்ப்ளைண்ட். அதான் ரிட்டன் கம்ப்ளைண்ட். அதான் கம்ப்ளைண்ட், அதாவது மனுதாரருடைய மனு அப்படின்னு சொல்லலாம், பிராது அப்படின்னு சொல்லலாம். இது எல்லா வகையிலையும் அவங்க சொல்லலாங்களா? ஸோ அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்க அந்த ஹெட் கான்ஸ்டபிள் சொன்னீங்கன்னா அவரு ஆய்வாளர் உதவி ஆய்வாளர் தகவல் சொல்லணும். சார் இந்த மாதிரி இப்போ திருமதி ஸ்டெல்லா வந்திருக்காங்க சார், இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு அவர் சொல்லுவார். கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுக்க சொல்லுங்க. இந்த கம்ப்ளைண்ட்டை வாங்கி அவர் உதவி ஆய்வாளர் அந்த நிலையத்தில் வந்து
மேக்சிமம் வந்து சப் இன்ஸ்பெக்டர் அல்லது இன்ஸ்பெக்டர் இருப்பாங்க, அவங்க தான் அதை பதிவு பண்ணுவாங்க. அதை வந்து ஒரு எழுத்தர்கிட்ட அவர் உத்தரவுப்படி வந்து கொடுத்து இதை வந்து முதல் தகவல் அறிக்கையா பதிவு செய்ய சொல்லுவாங்க. கம்ப்ளைண்டுடைய நேச்சரை வந்து கேட்பாங்க. அந்த கம்ப்ளைண்ட்ல எந்த இடம், எந்த நேரம், என்ன நிகழ்வு, இந்த மூன்று என்ன ஆச்சு, இது எந்த மாதிரி நீங்க பாதிப்பு உள்ளாட்டுறீங்க, என்ன ரெமெடி கேட்குறீங்க அப்படிங்கிறத மட்டும் நீங்க குறிப்பா எழுதினா போதும். ஆனா வந்து நீங்க போலீஸ் ஸ்டேஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா எனக்கு ஒண்ணு எழுத தெரியாது, போலீஸ்ல எப்படி எழுதணும்னு எனக்கு தெரியாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு படிக்காதவங்க வருவாங்க. எழுத படிக்காதவங்க வந்தாங்கன்னா நீங்க சொல்ற கம்ப்ளைண்ட்டை அந்த ஹெட் கான்ஸ்டபிள் அதை ரிட்டனை எழுதுவார். நீங்க சொல்ல சொல்ல அவர் எழுதுவார். நான் சொல்ல சொல்ல அவர் எழுதினார் அப்படின்னு உங்களுக்கு கையெழுத்து வாங்கிடுவார். அதனால எப்படி பாதிக்கப்பட்டிருக்கீங்க, உங்களுக்கு என்ன ரெமடி தேவை, நீங்க அடிபட்டு இருந்தா மருத்துவமனைக்கு போக விரும்புறீங்களா, அல்லது ஒரு வழக்கா பதிவு பண்ணி அதை நீதிமன்றத்துல அவர் மீது வழக்கு தொடுக்க விரும்புறீங்களா அப்படின்னு நீங்க தெரிவிக்கலாம். அவர் தெரிவிக்கும் போது இந்த உங்க தகவல்ல உண்மைத்தன்மை, அதுக்கு பேரு ஆங்கிலத்துல வந்து பிரைமா ஃபேஸின்னு சொல்லுவாங்க. பிரைமா ஃபேஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து உடனே எஃப்ஐஆர் பதிவு பண்ணிடுவாங்க. எஃப்ஐஆர் பதிவு பண்ணி வழக்க முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்வாங்க. பதிவு செஞ்சு ஒரு 2 காவலர்களையோ அல்லது அந்த சப் இன்ஸ்பெக்டரோ நியமிச்சு அந்த இடத்துக்கு போயிடுவாங்க. சம்பவ இடத்துக்கு சென்று அந்த சம்பவ இடத்தை பார்வையிட்டு சாட்சிகளை விசாரித்து சம்பவம் உண்மையானால் எதிரியை கைது செய்து நீதிமன்றத்துக்கு கொண்டு வந்து விசாரணை செய்து அவரை வந்து ஜெயிலில் அவர் வந்து சிறைப்படுத்துவாங்க. இல்ல இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன சந்தேகம் சார். இப்போ நாங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், அங்க வந்து ரைட்டர் அவர் எழுதி வாங்கிக்கிறாரு, வாங்கிட்டு என் கூட வந்து 2 கான்ஸ்டபிள் கூட வருவாங்களா, பாதிக்கப்பட்ட இடத்துக்கு வருவாங்க? இல்ல, நீங்க இப்ப அங்க ஒரு பெரிய கலவரம் நடந்துருவீங்களா, உங்களை கூட்டிட்டு வர முடியாது. அந்த இடத்துக்கு அந்த சப் இன்ஸ்பெக்டர் யாரு இந்த விசாரணை அதிகாரியோ அவர் அந்த இடத்துக்கு போயிடுவார், அந்த ஸ்பாட்டுக்கு போயிடுவார். உங்களுக்கு நீங்க வந்து அடையாளம் காட்ட வேண்டி இருக்குமானால் உங்களையும் அங்க வர சொல்லி உங்களை நேர்ல வச்சு விசாரிப்பாங்க. விசாரிச்சு அந்த நீங்க வந்து உங்களை பாதிக்கப்பட்ட போது யாரெல்லாம் பார்த்தாங்களோ சுற்றி இருக்கிற சாட்சிகள், ஐ விட்னஸ் யார் இருந்தாங்களோ அவங்ககிட்ட எல்லாம் விசாரிச்சு ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணிட்டு சம்பவம் உண்மைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த எதிரிய அல்லது எதிரி வந்து கத்தியோட இருக்கான், ஆபத்தானவன், உடனே கைது செய்யணும்னா விரைவா அவனை கைது செய்து நடவடிக்கையை தொடங்கிடுவாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் போட்டதுக்கு அப்புறம் அல்லது சிஎஸ்ஆர்னு ஒன்று இருக்குது, தட் இஸ் கம்யூனிட்டி சர்வீஸ் ரெஜிஸ்டர்னு பேர். சிஎஸ்ஆர் கொடுத்துருவாங்க. அப்ப மனு ரசீதுன்னு பேர், அதுக்கு பேரு. அந்த மனு ரசீதை நீங்க கையில வச்சிருந்தீங்கன்னா அதன் அடிப்படையில் கூட கூப்பிட்டு விசாரிப்பாங்க. அது வந்து வழக்கு தொடுக்கிற அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு தெரிஞ்சதுன்னா அதை வந்து எஃப்ஐஆரா மாத்திடுவாங்க. ஸோ சிஎஸ்ஆர் என்கொயரின்னு ஒன்று வச்சிருக்காங்க, ஆனா எஃப்ஐஆர் என்கொயரின்னு ஒன்று வச்சிருக்காங்க. இது 2 விதமா தான் என்கொயரி ஸ்டார்ட் ஆகுது. காவல் கம்ப்ளைண்ட்டுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய விசாரணை தொடக்கம். சோ இப்போ இந்த விசாரணை தொடக்கம் எல்லாம் சொன்னீங்களா, இதுக்கப்புறம் வந்து இப்ப இதுக்கான ஏதாவது ஃபீஸ் பே பண்ற மாதிரி இருக்குமா? கம்ப்ளைண்ட் இப்ப நான் கொடுக்க வரேன்னா இதுக்கான ஒரு அமௌண்ட் நாங்க காவல்துறையில பே பண்ற மாதிரி இருக்குமா, இல்ல முழுக்க முழுக்க ஃப்ரீயா தான் பண்ணுவீங்க? இது வந்து அரசு துறைமா. இப்ப கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போனா நீங்க இப்ப மெட்ராஸ் ஜிஹெச் போறீங்களா, அங்க வந்து இலவசமா தான் மருத்துவம். இலவசம் தான் சார் கவர்மெண்ட் எல்லாமே அலோன்ஸ் பண்றாங்க. ஆனா நீங்க ஏதோ அதுலயும் பாதிப்பு உள்ளாக்கி இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அரசு துறையில வந்து மருத்துவத்துறையும் காவல்துறையும் இலவசமா தான் பணியாற்றி வருகிறோம். அதனால நீங்க காவல்துறையில கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு எந்த ஃபீஸும் கிடையாது. சோ அப்ப வந்து பொதுமக்கள் வந்து தாராளமா போயிட்டு தன்னுடைய கம்ப்ளைண்ட்டை வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல பதிவு பண்ணி அதுக்கு அடுத்த நடவடிக்கை என்னவா இருக்கும் சார்? வழக்கு பதிவு பண்ணதுக்கு பிறகு அல்லது மனு ரசீது கொடுத்ததுக்கு பிறகு சம்பவ இடத்துக்கு சென்று சாட்சிகளை விசாரித்து சம்பவம் உண்மையானால் கைது செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் எதிரிகளை கைது செய்து நீதிமன்றத்துக்கு அனுப்பியும் சாட்சிகளை விசாரிச்சு அவங்களெல்லாம் வந்து சாட்சிகள் பட்டியலில் ஏற்றி எஃப்ஐஆர் போட்ட உடனே அன்னைக்கே வந்து எஃப்ஐஆர் வந்து கோர்ட்டுக்கு போயிடும். இந்த சாட்சிகள்லாம் விசாரிச்சு எதிரிலாம் கைது பண்ணதுக்கு அப்புறம் இந்த டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்றாங்க பாத்தீங்களா, இந்த சாட்சிகளுடைய வாக்குமூலம் அல்லது அறிவியல் சார்ந்த வாக்குமூலம் அல்லது பாதிக்கப்படும் போது ஒரு கட்டையில அடிச்சிட்டாரு அப்படின்னா அந்த கட்டையை கைப்பற்றுதல் அல்லது கண்ணாடி உடைந்து சிதறி இருந்ததுன்னா அந்த கண்ணாடியை பற்றி கைப்பற்றுதல், அது மாதிரியான சயின்டிபிக் எவிடன்ஸ், மெட்டீரியல் எவிடன்ஸ், அந்த மெட்டீரியல் எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு அதை வந்து நீதிமன்றத்துல கொண்டு போய் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணுவாங்க. குற்றப்பத்திரிகை அதுக்கு பேர் சார்ஜ் ஷீட்னு பேரு. சார்ஜ் ஷீட்னா ஆமா இந்த தேதியில இந்த ஸ்டெல்லா கொடுத்த கம்ப்ளைண்ட் உண்மைதான். இது எத்தனை நாளுக்குள்ள நடக்கும்? இது வந்து 90 நாள் அவகாசம் கொடுத்துருக்காங்கம்மா.
அரசாங்கம் வந்து காவல்துறைக்கு ஒரு வழக்கை விசாரித்து முடித்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கு 90 நாட்கள் அவகாசம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா சில குற்றவாளிகள் வந்து குற்றத்தை செஞ்சுட்டு அவங்க வந்து ஊட்டிக்கு போயிட்டான், கொடைக்கானலுக்கு போயிட்டான், சில பேர் இமயமலைக்கு போயிட்டான், சில பேர் வந்து இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா சம்பவ செந்தில் எங்க போனான்னு தெரியல, என்னங்க மொட்டை கிருஷ்ணன் எங்க இருந்து பிடிச்சாருன்னு தெரியல. அது மாதிரி வந்து குற்றவாளிகள் வந்து இப்ப தூத்துக்குடி முதல் கன்னியாகுமரி வரை எங்கெல்லாம் போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. இப்ப நீங்க சொல்ற இந்த 90 நாட்களுக்குள்ள இதெல்லாம் நடந்துருமே. ஆமா, இவங்க வந்து அந்த எதிரி போய் தலைமறைவா இருக்கிறார், அவரை கைது செய்து கொண்டு வந்து அவர் திருடிய சொத்துக்களை மீட்டு அல்லது அவர் வந்து பயன்படுத்திய ஆயுதங்களை மீட்டெடுத்து கொண்டு வந்து அதெல்லாம் வந்து நீதிமன்றத்துக்கு அனுப்பி மெமோ போட்டு அதெல்லாம் நீதிமன்றத்துக்கு அனுப்பி இதெல்லாம் இந்தந்த வழக்குக்கு தேவையானது தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குற்றப்பத்திரிகையை தயார் பண்ணி அதை வந்து பப்ளிக் ப்ராசிக்யூட்டரோட ஒப்பீனியன் வாங்கி குற்றப்பத்திரிகையை நீதிமன்றத்தில் சாப்பிடுறாங்க. நீதிமன்றம் என்ன செய்யணும், ஒரு நீதிமன்றத்துல ஒரு 15 போலீஸ் ஸ்டேஷன் கண்ட்ரோல் வரும். ஸோ அந்த நீதிமன்றம் கூட வந்து கொடுத்த அன்னைக்கே டேட் போட்டு அந்த சார்ஜ் ஷீட்டை வாங்கிக்கணும்னு தான் இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க வந்து நம்பர் ஆக்குவாங்க. ஏன்னா வழக்கு வந்து அந்த அதே நீதிமன்றத்துல ஒரு 2500 வழக்குகள் இருக்குதுன்னு வைங்க, அந்த இதுக்கு நம்பர் கொடுத்துட்டு வரிசைப்படி அதை விசாரிக்க தொடங்குவாங்க. அப்போ வந்து நம்ம செய்யணும், இந்த காவல் நிலையத்தில் இருக்கவங்களே நீங்க எத்தனை சாட்சிகள் சம்பவத்துல பார்த்தா சொன்னீங்களோ அவங்களெல்லாம் கூட்டிட்டு வரணுமா அப்படின்ற மாதிரி உங்ககிட்டே சொல்லுவாங்க. அவங்களே சம்மன் போட்டு அழைச்சிட்டு வந்து நீதிமன்றத்துக்கு முன்பு ஆஜர்படுத்தி அவங்கள வந்து சாட்சியத்தை இவர்களிடம் சொன்ன சாட்சியத்தை அப்படியே வந்து நீதிமன்றத்துல நீதிபதி முன்னாடியே சொல்ல வைப்பாங்க. அப்படி சொல்லி நீதிபதி கன்வின்ஸ் ஆயிட்டாரு, சம்பவத்தை பொறுத்தவரை பிழை இல்லை, சம்பவத்தை பொறுத்தவரை உண்மைதான், இப்படி ஒரு சட்ட விதிமீறல் நடந்திருக்கிறது, குற்றம் இழைத்திருக்கிறார் என்று நீதிபதி கருதுகின்ற அளவிற்கு அது நிரூபிக்கப்படுமானால் நீதிபதி அதற்கான தண்டனையை வழங்குவார். இதுதான் காவல் நிலையத்தில் தொடங்கி நீதிமன்றம் வரைக்கும் நடக்கக்கூடிய ஒரு விசாரணை நான் சொல்ல வரீங்க சார். இப்போ இதுக்கிடையில பாத்தீங்கன்னா பெண்களுக்கும் குழந்தைங்களுக்கான நிறைய விஷயங்கள் இப்ப நம்ம ரீசெண்டா பார்த்துட்டு தான் இருக்கோம். இப்போ அது வந்து ரொம்ப பப்ளிக்காவும் நடந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட பெண்கள் இப்போ போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இப்போ ஸ்டேஷன்ல போயிட்டு சார் எனக்கு ஒருத்தன் வந்து அபியூஸ் பண்ணிட்டான், என்னை வந்து இந்த மாதிரி ரேக்கிங் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அது துரிதமா நீங்க எடுத்து நடவடிக்கை எடுப்பீங்களா, இல்ல நீங்க சொன்ன மாதிரிதான் கொஞ்சம் அதை விசாரணை எல்லாம் பண்ணி கொஞ்சம் டைம் எடுத்து அப்படி பண்ணுவீங்களா? இப்போ தமிழக முதல்வர் மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் பெண்களுக்கான குற்றம் குழந்தைகளுக்கான குற்றம் அப்படி நடந்து போச்சுன்னா உடனடியா அதற்கு பெண் காவலர்களை நியமிச்சு அவங்கள்ட்ட கம்ப்ளைண்ட் வாங்கி என்னங்க அவங்கள வச்சு உண்மைத்தன்மையை அவங்கள்ட்ட தனிமையில வச்சு விசாரிச்சு அவங்களுடைய விலாசத்தை கூட வந்து வெளியில சொல்லாம இப்படி ஒரு மனு கொடுத்துருக்காங்கிறத விளம்பரப்படுத்தாம நம்ம வந்து இந்தியாவில் இருக்கிற காவல்துறையிலேயே வந்து தமிழகம் அதுல கொஞ்சம் முதன்மையா இருக்குதுன்னு சொன்னா மிகையாகாது. அங்கொன்றும் இங்கொன்றும் சில தவறுகள் நடக்கிறது இருந்தாலும் 90% வந்து இப்போ வந்து மகளிர் வந்து இப்போ வந்து ஒரு காவல் நிலையத்தில் எப்பவுமே உமன் போலீஸை அட்டாச் பண்ணி 4 காவலர்களை உமன் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து மென் போலீஸ் ஸ்டேஷன்ல 4 காவலர்களை அட்டாச் பண்ணி வச்சிருக்காங்க. இல்ல அதே ஊர்ல வந்து மகளிர் காவல் நிலையம் இருக்குமானால் நீங்க நேரடியா மகளிர் காவல் நிலையத்திலே போய் நான் இப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அப்ப பெண்கள் சங்கோச்சப்படாமல் அந்த தனக்கு நடந்த பாதிப்பை அவர்கள்ட்ட எடுத்து சொல்ல முடியும். அதனால அவங்க அதை வாங்கிக்கிட்டு இப்போ எப்படி அந்த கம்ப்ளைண்ட் நார்மல் கம்ப்ளைண்டோ அதே மாதிரி என்ன மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறத வந்து ஒன்று எழுத்து மூலமான கம்ப்ளைண்டாக கொடுக்கலாம், அல்லது இவங்க சொல்ல அவங்க வந்து அதை கம்ப்ளைண்டாக எழுதி பதிவு செய்து நடவடிக்கை தொடங்கலாம். இப்போ நீங்க சொல்ற இந்த ப்ராசஸ் வந்து நேரடியா போய் காவல்துறையிட்ட போய் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்க மாதிரி, இதே வந்து அந்த இடத்துல எனக்கு காவல்துறை எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல, நான் பாதிக்கப்பட்டேன் போது 100க்கு ஃபோன் பண்ணி நான் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்தா அது எப்படி, அதுக்கான ப்ராசஸ் என்னவா இருக்கும்? எஸ், நீங்க 100 கால்ஸ்ல இப்போ வந்து அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டர் கூட அவங்க வந்து செய்வது தெரியாம முதல்ல போயிட்டு யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு ஹாஸ்டல்ல போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணி நம்ம வந்து 100க்கு ஃபோன் பண்ணோம்னா அவங்க கைட் பண்ணுவாங்க அப்படின்னு அவங்க என்ன சொன்னாங்க, நீங்க கோட்டூர்புரம் காவல் நிலையத்துக்கு போயிட்டு நீங்க கம்ப்ளைண்ட் லாட்ஜ் பண்ணுங்க, இது மாதிரி ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்கிறார், அதை வந்து அவங்க கமிஷனருக்கும் தகவல் கொடுத்துட்டாங்க. அவர் கமிஷனர் இன்டர்ன் வந்து
இந்த மாதிரி பாதிக்கப்பட்டு ஒரு பெண் வருவதாக தகவல் இருக்குது, அவங்கள ரிசீவ் பண்றதுக்கு நீங்க பெண் ஆய்வாளர் தயாரா இருங்கன்னு சொல்லிட்டாங்க. ஓகே. ஸோ பெண் ஆய்வாளர் தயாரா இருந்து அவங்களை ரிசீவ் பண்ணாங்க. இப்போ எனக்கு ஒரு பாதிப்புனா நேரடியா ஒரு கமிஷனர் கிட்ட பேச முடியுமா? அவரோட நம்பர் கமிஷனர்கிட்ட பேச முடியும். கமிஷனர்கிட்ட பாதிக்கப்பட்ட எல்லா அந்த பெண்களும் அந்த ஊர்ல கமிஷனர் இருந்தா கமிஷனர் பேச முடியும். இல்ல கண்ட்ரோல் ரூம்ல நீங்க 100 கால்ஸ்ல கனெக்ட் பண்ணும்போது நான் வந்து இந்த கமிஷனர்கிட்ட பார்த்து சொல்ல விரும்புறேன், அல்லது நீங்க வந்து அடிஷனல் கமிஷனர்கிட்ட பார்த்து சொல்ல விரும்புறேன், அல்லது காவல் நிலையத்துடைய ஆய்வாளரை நேரடியாக பார்க்க விரும்புகிறேன், எனக்கு அல்லது மகளிர் காவல் நிலையத்திலிருந்து பெண் உதவியாளர்களை எனக்கு உதவும்படி நான் வந்து அழைக்க விரும்புகிறேன் அப்படின்னு நீங்க தெளிவா சொல்லுவீங்கன்னா 100 கால்ஸ்ல அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த உதவியை அவங்க செய்வாங்க. இது வந்து எல்லாமே ஒரு ரகசியமா தான் இருக்கும், வந்துட்டு வெளியில லீக் அவுட் ஆகுறதுக்கு வாய்ப்பு 100 கால்ஸ்ல சொன்னாவே அவங்க வந்து அதை உரிய காவல்துறை அதிகாரிகிட்ட தொடர்பு கொடுத்து உங்களுடைய நம்பரை கொடுத்து அவங்கள கனெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்க வந்து ஈஸிலி யூ கேன் ரீச் த ஃபாரம். ஏன்னா நிறைய பெண்கள் வந்து பாதிக்கப்பட்ட வந்து வெளியில சொல்ல பயப்படுறாங்க. ஏன்னா போலீஸ் கிட்ட சொன்னா அவங்க வீட்டுக்கு வந்துட்டு என்கொயரிக்கு வந்துருவாங்களோ, அதனால சுத்தி இருக்கவங்க வந்து தன்னை தப்பா பேசும். நிறைய பெண்கள் வந்து பயந்துட்டு சில விஷயங்களை வெளியில சொல்லாமே இருக்காங்க. இப்போ ரீசெண்டா அந்த மாதிரி சில பெண்கள் இருக்கதான் செய்யறாங்க. ஒரு சிலர் தைரியமா வந்துடுறாங்க. பெண்களுக்குமே வந்து இப்ப காவல் அப்படின்னு போட்டு பெண்களுக்காகவே வந்து பிரத்யேகமா வந்து ஒரு ஆப் கிரியேட் பண்ணிருக்காங்க. அந்த ஆப் நீங்க வந்து பிரஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னாவே 1093 அந்த நம்பர் இருக்கு பாத்தீங்களா, அந்த நம்பருக்கு நீங்க போன் பண்ணாவே பெண்களுக்காக பிரத்யேகமா கண்ட்ரோல் ரூம்ல ஆட்கள் இருக்காங்க. அவங்க அதை எடுத்து உங்களை இமிடியேட்டா வந்து அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எனவே இந்த காவலன் ஆப் இந்த பெண்களுக்காக பிரத்யேகமா வந்து நம்ம என்னென்ன ஆப்லாம் வந்து சென்னை மாநகர காவல் மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு காவல்துறையிலிருந்து என்னென்ன மாதிரியான ஆப்ஸ் எல்லாம் வந்து பெண்களுக்காக பிரத்யேகமாக வந்து வெளியிட்டிருக்கிறார்களோ அந்த ஆப்பை வந்து பெண்கள் அத்தனை பேருமே தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கு. அவங்க ஆபத்து ஏற்படும் காலங்கள்ல அந்த ஆப்ல வந்து தயார் பண்ண எல்லா மொபைல்லயும் கண்டிப்பா இருக்க வேண்டிய ஆப்ல அந்த காவலன் ஆப்பும் ஒன்று. அந்த பெண்களுக்கான அவசர சட்ட உதவி எண் இருக்கு பாத்தீங்களா 1093, அந்த நம்பரும் வந்து உங்ககிட்ட இருக்க வேண்டிய எண். இந்த 2 எண்களையும் கண்டிப்பா எல்லா செல்போன்களையும் கையில வச்சுக்கணும். தேவைப்படும் போது அதை அழைக்கணும். அன்னசரியா அவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ரொம்ப நன்றி சார். ரொம்ப தெளிவா மக்களுக்கு புரியுற மாதிரி எல்லாருமே தைரியமா காவல் நிலையத்துல போயிட்டு எப்படி எல்லாம் அவங்களுடைய கம்ப்ளைண்ட்டை கொடுக்கலான்றதெல்லாம் சார் ரொம்ப அழகா தெளிவா சொன்னாங்க. ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி.